இன்றைக்கி நாம் எப்படி உப்பு உருண்டை செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: கடுகு அரை ஸ்பூன், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கப்பு, 5 பச்சை மிளகா, 1 கப்பு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, 200 கிராம் சின்ன வெங்காயம், 1 மூடி தேங்காய் திருவல், 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இதை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. தேங்காயை சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாவு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, கிளறதுக்கு கஷ்டமாக இருந்தால் மாவுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. மாவு நல்லா வதங்கி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மாவு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சோடனே தட்டையை வச்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது சாயங்காலம் ஒரு குட்டி டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு எதுவும் சட்னியெல்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.